கரெக்டா சொல்லு தல. கரெக்டா சொல்றேன். சொல்லு. உனக்கு 2 பொண்டாட்டி கரெக்டா? 2 பொண்டாட்டியா? கோக்கில ஒண்ணு அதுவா இருக்குமோ? ஒண்ணு தெரிஞ்ச புள்ள ஒண்ணு, ஒண்ணு தெரியாத புள்ள ஒண்ணு. தெரிஞ்ச புள்ள தெரியாத புள்ளையா? ஒருத்தனாங்கிறான் எனக்கு. அவன் தெரிஞ்ச புள்ள, தெரியாத புள்ள ஒருத்தன் இருக்கிறான். என்னடா இது குழப்பம்? அதால என்னடா குப்பா ஜோசியமா பாக்குற? ஆடா சீப்பு ஜோசியம் பாக்குறேனாரு, அதை உட்கார வச்சுக்கிறேன். என்ன கரெக்டா சொல்றாரா? எனக்கு 2 புள்ளையாடா, இன்னொரு புள்ள இருக்கான்னு சொல்றாரு. கண்டிப்பா இருக்கிறான். தேடின்னு வருவான். தேடிக்கின்னு வருவானா? பணக்கார புள்ளையா இருந்தா சந்தோஷமா இருக்குமே. தல எனக்கு சீப்பு ஜோசியம் பாரு தல. காசு எவ்வளோ? காசு இல்லையே. காசு இல்லையா? கை காட்டி சொல்றேன். போன இடத்துல அடி வாங்க, இது போல பணத்தில் உள்ள. டேய் பிச்சுக்கானா, நேரம் சரிடாடா, உஷாராயிரு. என்னப்பா இப்படி சொல்ற? ஒன்னேதான் சொல்றேன். ஒரு காண்டாமிருகம் மாதிரி வரப்போகுது. கண்டம் காண்டாமிருகம் மாதிரி வருமா? யாரையா நல்லா இருக்கிறியான்னு கேட்காத, நீ நாசமா போயிட. நல்லா இருக்கிறேன்னு கேட்டா நாசமா போயிடுவேனா? நான் போய் சொன்னாலும் இந்த சீப்புக்கு போய் சொல்லாது. பிச்சுக்கானா உஷாராயிட்டுக்குடா. பயமாக்குதுப்பா. ஏன்பா சீப்பு ஜோசிக்காரா உண்மையா சொல்றா? காசு இல்லாத பையன் அப்படிதான் சொல்லி அனுப்பணும். அடங்குயால நம்மளும் காசு தரணும் இப்படிதான் சொல்லுவானோ. சரியா, என் பையன் எப்படி இருப்பான்? கூலி சீட்டு உன் பையன் தேடி வருவான், கவலைப்படாத. எப்பா யாருப்பா இது? சீப்பு வச்சு என்ன பண்ணிக்கிறாரு இவர்? சீப்பு ஜோசிக்கிறான். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறானாண்டா, கூடி சீக்கிரம் நம்ம தேடி வரானாண்டா. அண்ணனா? என்னப்பா சொல்ற? இவர் தான் சொன்னாரு எனக்கு 2 பொண்டாட்டினாரு. 2 பொண்டாட்டியா? என்னப்பா இதெல்லாம் மறைச்சா நீ என்கிட்ட? ஒரு ஓடி போச்சு கரெக்டா? ஓடி போத பத்திலாம் சொல்றானே, கரெக்டா தான் இருக்கும் போலுங்க. மாப்பிள்ள இங்க பாத்தா பொம்மை வந்துக்கிறான். என்ன அவன் வருத்துனா உலக அதிசயமாண்ணா? இல்லடா வேலை ஏதோ புச்சுன்னு வந்துக்கிறானா, போய் செஞ்சா காசு வரல. ஐயோ அப்படி வேலை செஞ்சு கீச்சிருவேன். ஏன்பா சீப்பு ஜோசிக்காரன் இவனை என் பையன் சேரக்கூடாது, நடக்குமா? சீப்பு ஜோசியமா? நடா மாப்பிள்ள இதா தெரியல, ஏதோ சீப்பு ஜோசியன்னு பாத்துனுக்குது. இப்ப சீப்பு ஜோசிக்காரன் நீ எவ்வளவு காசு கட்டாலும் தரேன், அவனும் இவனும் சேரக்கூடாது, நடக்குமா நடக்காதா? என்ன கம்முன்னு தான் என்ன அர்த்தம்? மூக்க போட்டு பொண்ணு விட்டுருவேன் சொல்லியா? கை காட்டு. என்ன மாப்பிள்ள பண்ற அந்த காண்டி முக்கான்? இருடா பாக்கலாம். 1 2 3. அப்புறம் 4 5 அதே இப்ப கேட்டங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. புது பேசுனா வேலைக்கு ஆகாது. சரி சொல்லு. 1 2 3. யோ அதான் சொல்லிட்டேயா, 1 2 3 4ல இருந்து ஆரம்பியா? இப்படி சொன்னா பலிக்காது. எப்போ அவரை சொல்லதான் விட, நான் தான் சொல்றாருன்னு பாக்கலாம். என்னடா சொல்றாரு? 1 2 3 தான் 2 வாட்டி சொல்றாரு. எப்போ அந்த கதையை விடு. எங்க அண்ணன் என்னாரு? யாரு அந்த அண்ணன்? என்ன மாப்பிள்ள அண்ணன்றா? ஆமா மாப்பிள்ள, எனக்கு ஒரு அண்ணங்கிறானா, அவன் கூடி சீக்கிரம் வர போறானா. அப்ப உங்க அண்ணன் வந்தா இந்த மந்திரிவியா? மறக்காம அவன் கூட சுத்திக்கிறாங்க, போடா புரியுங்க லட்சம் முடிஞ்சு. டே குடன் முக்கா தொப்பாரி உங்கராம்பரி உன்னை வச்சு உன்னை அதிக வைப்பேன். எல்லாம் உன்னால தான் டக்கு டக்குன்னு சொல்லயா. 1 2 3. பார் அப்படியே மூக்கு மேல இப்ப கைய 1 2 3 2 3 இங்கதான் எங்கேயோ உங்க அப்பா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன்டா. வா அது இருக்காருல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அண்ணா அண்ணா. யாரு நீங்க? உங்களை மாதிரிதான் இருக்குது. உங்க பேரு என்னன்னா? திட்டு பையன் டப்பாயன் பகிட்டு வயன். ஏய் கம்முனு மாய முடுறா, அதெல்லாம் இல்லம்மா என் பேரு. உங்க பேரு குப்பா தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல்ல சாப்பிட வருவீங்க, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கிற மட்டும் இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த ஹோட்டல்ல சரசுன்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துச்சு தெரியுமா? ஆமா சரசு ஞாபகம் இருக்குது. எப்படி இருக்குது? இப்போ கேக்குறீங்க அது எப்படி இருக்குதுன்னு. பாவம் அந்த பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்துட்டு அம்பான்னு விட்டுட்டு போயிட்டீங்க. குழந்தைய கூட்டுனா மாப்பிள்ள உங்க அப்பா செம்ம திருமலா இருக்கிறான்டா மாப்பிள்ள. மாப்பிள்ள எப்பா என்னப்பா இதெல்லாம்? எனக்கே தெரியாம நடந்துக்குதுடா. ஏமா அந்த சரசு எங்க, என் குழந்தை எங்க? அந்த சரசு அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு பால்கார கூட ஓடிடுச்சு. 25 வருஷமா நான் தான் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஓடிச்சா? என் பொண்டாட்டி வரலாம் ஓடிடுவாளா? சரி என் குழந்தை எங்க? இவ்வளோ பெரிய ஆளா பாக்குறிய, இதுதான் உன் பையன். அப்பா மகனே, மை சன், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா. மாப்பிள்ள புதுசு வந்தவொடனே உங்க அப்பா உன்னை மந்திரம் போலிக்கிறா மாப்பிள்ள. அப்படிதான் பொழுதுடா. கண்ணு இவன் தான் உன் தம்பி. டேய் இவன் தானே உங்க அண்ணன். ஒத்துக்க முடியாது. அண்ணனா இவனை ஒத்துக்க முடியாது. டேய் தம்பி, 25 வருஷமா நான் யாருமே இல்லாத அனாதையா வந்துட்டேன்டா. என்னடா என் பாசம் உனக்கு புரியலையாடா? ஏண்டா சோறு போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து வளர்த்தாக்கா இங்க வந்து அனாதையா இருக்கேன்டான்னு சொல்ற? அட இரு வளர்ப்பாப்பா, அவனை மயக்கத்துக்கு பேசிட்டு இருக்கேன். சரி பண காசெல்லாம் எதனா சேர்த்து வச்சுக்கிறியா இல்லையா? எனக்கு அப்பான்னு ஒரு பெரிய சொத்து இருக்கும் போது எதுக்குடா பணம் காசு எல்லாம்? டேய் அவனை வச்சு என்ன பண்ண போறா? நெய்யா பேச பிரோஜனம் இல்லாதவன். காசு எதுவும் இல்லையா? உண்மையாப்பா அவன் சொல்றது? அது வந்துப்பா
அப்பா எல்லாம் சம்பாரிச்சு விட்டோம்பா. இனிமேட்டு நீ தம்பா என்ன காப்பாத்தணும். இது நான் தான் காப்பாத்துமா? பேச்சு ஒழுங்கான வீடு நீ பார்க்க மாட்டியா? டேய் அவர் ஜோசிக்காரர், அவர் போய் திட்டுறேன். ஜோசியக்காரு அவர் எங்க தாத்தா, நாங்கெல்லாம் ஒன்னாதான் வந்தோம். கொய்யால சரசு பையங்க ஏன் அது நாங்க எல்லாரும் வீட்டாண்டையும் ஒரு பேர் சொல்லுவோம். இங்க வந்து ஒரு பேர் சொன்னா அது கரெக்டா போச்சு. ஆனா நீ வெத்து பையலா இருக்கிய நீ. பிளாட்டுக்கு மேல பிளாட்டுன்னு போலிக்குது மாப்பிள. இங்க பாரு தாத்தா, ஒழுங்கான வீடு இருந்தா காட்டு. இந்த மாதிரி டுபாகர் வீடெல்லாம் காட்டாத. வாங்க போலாம். போடுகார கோச்சு விட்டு போட்டீங்களே. டேய் சாணுகால முக்கா, சீப்பு ஜோசியம் பாக்குறடா. சீப்பு ஜோசியம் நீ கவலைப்படாத, உட்காருங்க, ரோசி சொல்றேன். இன்னும் ஜோசியம் சொல்வியா? அப்படியே விட்டுனா இந்த பக்கம் முக்கா அந்த பக்கம் வந்துடும். என்னடா கிண்டல் பண்ணிட்டு போறான்? கொஞ்ச நேரத்துல நானே ஏமாட்டேனடா. ஏமாந்த. சரி என்னடா வேலை? பஸ்ல வேலை. மாப்பிள பஸ்லயா எல்லா ஊரும் சுத்தி பார்க்கலாம். என்ன வேலை பஸ்ல? பஸ்ல லக்கேஜ் மேல ஏத்துவாங்களா? இந்த மூட்டிங்லாம் ஏத்துவாங்களா டாப்ல? அதானே? அதேதான். நாங்க மூட்டை மேல ஏத்தணுமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதே. அட மூட்டையில மேல தூக்குவானா, இப்ப மூட்டையை புச்சுக்கனா போதும். மாப்பிள புச்சினா போதுமாண்டா? டேய் அவ்வளவு பாஸ்டா போகும்போது எப்படிடா பிடிப்ப? ஆமா மேல ஏறி உட்காந்துக்க மாட்டா நாங்க. ஆமா மேல ஏறி உட்காந்து பத்திரமா புச்சுக்கணும். இதுக்கு முன்னால நீ போய்க்கிறியா? இல்ல நாள் சேர்த்து விட்டா கமிஷன் தரணும். எவன இங்க சொல்ற பொம்மாயா? போடா போடா. இதெல்லாம் ஒரு வேலைன்னு கூட்டு வந்திருக்க பேரு. முதல்ல உன்னை ஒதுங்கினா மாப்பிள என்னடா மாப்பிள? போடுறா அப்படியே போடுறா, திருப்பி விட்டாண்டே வரக்கூடாது. மாப்பிள அந்த ஆள் சொல்றான்னு அடிக்கிறியானா? ஏய் என்னடா எம்பைய மேல கை வைக்கிறா? ஏய் வேலையை பார்த்துன்னு போ. டேய் அவன் தான் அப்படி பேசுறான்ல, இங்க என்ன அது கேட்டதுக்கு வரா? டேய் கும்முன்னு போயா, வாய் கப்படிக்கிறியா? இப்படியே சொல்லிடு, வாய் கப்புன்னு. டேய் ஊர் மேல நிறைய வாட்டி சொல்லிட்டேன், உன் பையனை இங்க அனுப்பாதுன்னு. நீ தான் பண்ணிக்கிற அதெல்லாம். இனிமேல் வர மாட்டேன் நான் என் புள்ள. ஏய் போடா யோ அடிக்காதியா? போடா. எப்போ என்னப்பா இப்படி கோத்து விட்ட? பாவம் மாப்பிள்ள அடி வாங்கின்னு போறான். டேய் பிக் பாஸ் போட்டுக்கிறாங்களா, போய் பாடுறா. ஆமால ஆறு முடிச்சுட்டு இருப்பாங்களே. சே இன்னொரு பொண்டாட்டி இருக்கேன் நானே, உண்மையா இருக்குமோ பார்க்கலாம்.